ஏதோ ஒரு ஊருக்குள்ள கூட்டு வந்துருச்சுங்க. கூகுள் சார் அளவுக்கு ஒரு எல்லையே இல்லைங்க. ஸோ என்ன ஊருன்னு தெரியல. ஸோ வந்து இது ஊர் உள்ளே போனால் கொஞ்சம் ஷார்ட்கட் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஏன்னா கூகுள் சார் வந்து காரணமே இல்லாமல் கொண்டு போக மாட்டார். பட் எந்த ரூட்டில் திரும்பினாலும் வழி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கூகுள் சார் சொல்கிற ரூட்லேயே போவோம். ஐயோப்பா எவ்வளோ பள்ளம். சின்ன ரோடுங்க, குட்டி கிராமம், வேற லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ குட்டி பசங்க கோலிலாம் விளாட்றாங்கப்பா. சூப்பர் சூப்பர், வா வா வா, வேற லெவலுங்க. இப்படி திரும்பணும். ஸோ இந்த லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும். எங்க வேற லெவல்ல இருக்குங்க. அது பாருங்க ஹீல்ஸை. இதுதான் அந்த ஹீல்ஸ் நினைக்கிறேன். ஸோ வந்து கூகுள் சார் போயிட்டு தான் இருக்காரு. அந்த குட்டி பையனை கூப்பிட்டா ஓடுறாங்க குடுன்னு. போய் தம்பி, இங்க மலை மேல வண்டி போகுமாப்பா? எந்த மலையில போவோம்? ரோடு இருக்கா அதுல? அப்படியா? சரி சரி. நீங்க இந்த ஊரா? என்ன படிக்கிற? இல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? தேர்ட் ஸ்டாண்டர்டா? சரி சரி சரி, பாய். தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க தம்பி. மலை மேல போகும்னு சொல்றான். பட் ஆனா இங்க இருந்து பார்த்தா ரோடு இருக்கா மாதிரியே தெரியலங்க. வாங்க போய் பார்ப்போம். என்ன சொல்றீங்க? ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து அந்த காஞ்சனகிரி ஹில்ஸ் வந்துட்டோம். இந்த பார்த்தீங்களாங்க, வேற லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆனால் ஹீல்ஸ் மேலே வந்து இது வண்டி போகுமா தெரியல. நம்ம யாருக்கிட்டனா கேட்போங்க. இந்த ரோடு போயிட்டே இருந்தாடி போயிட்டே இருக்கும் போல். நம்ம யாருக்கிட்டனா கேட்போம். வேற லெவலுக்கு நம்ம சென்னையிலேருந்து இவ்வளோ கிட்டே ஒரு 110 கிலோமீட்டர் ரேஞ்சிலேயே செம்ம அட்வென்ச்சரான ஒரு ஹில்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சனகிரி ஹில்ஸ் தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி தாங்க வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், பயங்கரம். இந்த மாதிரி வில்லேஜ் சைட்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிவியா. ஸோ உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களாங்க. ஸோ இதுலேயே வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் பக்கம் போகணும் நம்ம கீழேருந்து மலை மேலே வரைக்குமே. ஸோ பயங்கரமாக இருக்குங்க. இதே மாதிரி அப்படி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஸோ இது வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ராணிப்பேட்டை அப்படின்ற இடத்துல இருக்குது இந்த காஞ்சனகிரி ஹில்ஸ். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்டாக எல்லோரும் வருவாங்களா எப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். எனக்கு இன்னமும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது டிவிஎஃப். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போயிட்டுருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஸோ நம்ம வந்து வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். பட் நான் திரும்பி நான் பத்திரமா கொண்டு வரணுமா இதை? அதெல்லாம் இல்லை. சரி சரி. குரங்குலாம் நிறைய இருக்குமா? சரி தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து இந்த மலை மேலே போகிறதுக்கு ஒரு டோக்கன் வாங்கணுமாங்க. 50 ரூபாங்க அந்த டோக்கன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த டோக்கன். தெரியுதா உங்களுக்கு? வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ஸோ ஃபேமிலிஸ், நம்ம வந்து காஞ்சனகிரி ஹில்ஸ் வந்துட்டோம் வச்சோன்னா வாய் வளருது. ஸோ நம்ம வந்து காஞ்சனகிரி ஹில்ஸ் வந்துட்டோம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து 50 ரூபா டிக்கெட்டாங்க. எனக்கே தெரில, இங்கே வந்தோடனே தாங்க தெரிஞ்சுது. ஸோ காருக்கு வந்து 100 ரூபியாம், பைக்குக்கு வந்து 50 ரூபியாம். ஓகே சூப்பர் இல்லை? சரி பரவாயில்ல. ஓகே அண்ணங்கிட்ட காசு கட்டிட்டு சூப்பருங்க. அந்த உண்மையிலே வேறு லெவலில் பேசினாங்க. ஸோ நிறைய குரங்குகளாக இருக்குங்க. இங்கே தெரிஞ்சிருந்தால் நம்ம எதனா வாங்கி வந்திருக்கலாம் டிவிஎஃப். ஸோ எதுவுமே வாங்கிட்டு வரல நான். எனக்கு தெரியாது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் வரதுனால எனக்கு இந்த மாதிரி இங்கே குரங்கு இருக்கும் தெரியாது. ஸோ அதனால் நம்ம அப்படியே வந்துட்டோம். சரி பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம், மேலே போய் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பருங்க. ஆனால் செம்ம அட்ராக்டிவாக இருக்குது இந்த ஹில்ஸு. ஸோ நம்ம வந்து ஸோ கேமராவோட பிக் மாறி இருக்கும். எதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம கோப்ரோவில் சார்ஜர் போட முடியாதுட்டோம் ஆர்வத்தில். அங்கேருந்து நம்ம ரைட் பண்ணிவிட்டு வ்ளாக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோமா. ஸோ வந்து நம்ம ஹீல்ஸ் மேலே வரதுக்கு அப்புறம் சார்ஜர் கலைஞ்சி. ஸோ இப்போ எப்போ லாக் பண்ணுற சந்துரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கையில் வழக்கம் போல் மொபைலில் வச்சுட்டு இன்னொரு கையில் தாங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே ரசிச்சுட்டு பொறுமையாக எல்லாத்தையும் கவர் பண்ணலான்ட்டு. ஸோ இதுக்காக தான் வந்தது. ஸோ இது எடுக்கலாம் எப்படிங்க அப்புறம். ஸோ அதனால் மொபைலே கவர் பண்ணிடலான்ட்டு வச்சு மொபைல் எடுத்து வச்சுங்க. ஸோ வந்து மேலே வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பக்கம் போகணும் அப்படின்னு
கீழே இருந்தே அந்த அண்ணன் சொல்லி அமைச்சாங்க. ஸோ ஓகே தான், ஆனால் செம்மையாக இருக்குங்க. இது பார்க்குறீங்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது தெரியுது பார்த்தீங்களா? ஸோ ஒரு அண்ணன் நடந்து போகிற ஏற்றிட்டு போவோமா, அவங்களாம் இந்த ஊருக்காரங்க தாங்க. ஸோ அந்த மணிப்பாறை பார்த்தீங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதே ரேராங்க. இந்த ஊருக்காரங்கன்னா கரெக்டாக பார்ப்பாங்களாம், வெளியே இருந்து புதுசாக வரவங்களாம் கொஞ்சம் கஷ்டமாக பார்க்குறது. உண்மையிலேங்க அங்கே வந்து நிறைய பாறை இருக்கும். நம்ம வந்து அதில் எந்த பாறைன்னு தேடி நம்ம போய் அந்த மணி பெல் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு நமக்கே தெரியல. ஸோ பார்ப்போம், நம்ம கீழே கேட்டோம். பார்ப்போங்க போய், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம். என்ன சொல்கிறீங்க? ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓட்டுறதுக்கு, ரொம்ப அப்பராக இருக்குங்க. திரும்புகிற இடத்துல கார்னரிங்கும் சரி, ரொம்ப அப்பராக இருக்குது. ஸோ விழுந்துருவோன்னு பயமாக இருக்குது. ஸோ இந்த கையில் நம்ம ஃபோனை வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ப்ளாக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறோங்க. ஓகே வா, ஐயோ கொஞ்ச நேரத்தில் இறக்கிட்டு இருப்பேன். சைடில் இறக்குனா அப்படியே போக வேண்டியதாங்க. சைடில் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் எதனா பெரிய வண்டி வராமல் இருந்தால் கொஞ்சம் நமக்கு ப்ளாக் பண்ண ஈஸியாக இருக்கும் டிவிஎஃப். எதனால் பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பெரிய வண்டி வந்தால் கொஞ்சம் ரொம்ப ஓரமாக கார்னரில் போகிற மாதிரி இருக்குமா. ஸோ டக்குன்னு ஸ்லோ பண்ணி 2 ஸ்டேரிங் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மொபைலில் தான் வ்ளாக் எடுத்துகிட்டே போகிறோம், உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிவிட்டு. ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களாங்க. வா, அதனால தாங்க டிவிஎஃப். ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து சம்டைம்ஸ் ஒரு சில இடம்லாம் நமக்கு அட்ரஸ் தெரியாமல் இருக்கும். ஸோ சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்ல மாட்டாங்க, 1-2 பேர். ஸோ அந்த அண்ணா வந்து கீழே இருந்து அவ்வளோ சூப்பராக சொன்னாருங்க. தம்பி அடி போப்பா, அங்கே போ, கரெக்டாக போ, எங்கேயுமே திரும்பாது, ஸ்ட்ரைட்டாக போ, வளவன். சூப்பருங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு தாங்க இருக்கணும். ஸோ நான் எப்போ சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு என்னன்ட்டு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு கிளியராக, நம்மளையுமே யாருன்னா அட்ரஸ் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு கிளியரன்ஸாக சொல்லணுங்க. சப்போஸ் நமக்கு அது தெரிஞ்சிருந்தா என்ன சொல்கிறீங்க? ஸோ ஃபேமிலிஸ், இதுக்கப்புறம் ரோடு வந்து ஃபினிஷ்டுங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஹீல்ஸுக்கு வந்துட்டோம். மேலே தான் டாப்பில் தாங்க இருக்கோம் நம்ம. இதுக்கு பின்னாடி, எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஒரு கோயில், அது ஒரு கோயிலுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி இன்னொரு கோயில் இருக்குங்க அந்த சைடு. இப்போ நம்ம அங்கே தான் போகணும், அங்கே தான் அந்த பாறை இருக்குது. ஸோ கிளியரன்ஸாக தெரியல எந்த பக்கம் போகணுன்னு. நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாங்க. கொஞ்சம் வண்டி இங்கேயே இருக்கட்டும், நம்ம அவங்கக்கிட்ட போய் கேட்டு வருவோம். ஃபேமிலிஸ், நம்ம வந்து ரூட் கேட்டுட்டோம். இதுதான் கோயிலாங்க. ஆனால் பாறை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகணுமா. ஓகே போவோம், அதுக்காண்டி தான் நம்ம வந்தது. என்ன சொல்கிறீங்க? வேறு லெவலுங்க.